மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தமிழக பாஜகவுல இப்ப இருக்கக்கூடிய மாநில தலைவருக்கும் அவருக்கு முன்னாடி இருந்த மாநில தலைவருக்கும் மோதல் என்பது உச்சக்கட்டத்தை எட்டி இருக்கு. அது குறித்தான பின்னணி என்ன பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம முன்னாள் பாஜக மாநில தலைவர் இந்த கட்சி நமக்கு போதும்பா அப்படின்ற முடிவோட ஒரு புதிய கட்சி தொடங்க போறாரா அப்படின்ற ஒரு விவாதம் எழுந்திருக்கு. அது குறித்தும் பேசிடலாம். இந்த பாஜக உட்கட்சி மோதலுக்கு அதிமுக எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றதும் நீங்க பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் அழகு. வணக்கம் பிருத்திவி. நம்ம நேற்று பேசுனதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு. என்னன்னா, இந்த அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் ஜெல் ஆகலை அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் தமிழக அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பார்வையா இருக்கு. ஏன்னா தொண்டர்களே இன்னும் ஜெல்லாகல, அடுத்து நிர்வாகிகள் ஜெல்லாகல, தலைமை ஏத்துக்க முடியல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி விருப்பமே இல்லாம தான் அதுல சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலத்துல சொல்லுவாங்கல்ல ஆம் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அடிப்படையில தான் ஒரு வழி இல்லாம பிஜேபி கூட்டணியில சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நேத்து நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணியில புதுசா முன்னாள் பாஜக மாநில தலைவர் ஒரு கருத்தை சொல்ல போக அது பிரச்சனையா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இங்க அதிமுக ஃபர்ஸ்ட் செய்தியாளர் சந்திப்புல அவர்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க. அப்போ அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, முதல்ல என்ன வாயை தூண்டாதீங்கன்னா, வாயை சீண்டாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, அதுக்கு அடுத்து அவரை அந்த உதிர்த்த அந்த பொன்மொழிகள் தான் ரெண்டு கூட்டணிகள் பிரச்சனை. நான் பாட்டுக்கு செவனேன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஆமா, அதிமுக தலைமையில கூட்டணியில பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தார் இல்லையா. இது பெரிய அளவு பிரச்சனையா போக அதிமுக உள்ள என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, இவர் இப்படியே விடக்கூடாது, இவருக்கு உரிய மரியாதை கொடுக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட புகார் போயிருக்கு. அதற்கு எடப்பாடி என்ன சொன்னார்னா, அவர் தான் எந்த அதிகாரத்திலும் இல்ல, அவருக்கு தான் முடிவெடுக்கக்கூடிய அவர் பவர் இல்ல, தேர்தல் நேரத்தில் அவர் என்ன எடுக்க போறாரு, நீங்க ஏன் அவர் பேசி அவருக்கு மறுபடியும் லைம் லைட் கொடுக்குறீங்க, அதனால அவர் அவாய்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் கட்சி நிர்வாகிகள் பேசாமலே இருந்திருக்காங்க, அவர் பத்தி எந்த கருத்து ரியாக்ட் பண்ணல. இந்த சைடு பிஜேபியில பாத்தீங்கன்னா நயனா நாகேந்திரன் இதனால பெரிய அளவில் அப்செட் ஆயிருக்காரு. ஏற்கனவே இவருக்கும் அவருக்குமான ஒரு சின்ன ஒரு முட்டல் மோதல் இருந்துச்சு. இந்த பதவி ஒரு தலைவர் பதவிக்கு வந்தாருங்கிறத தாண்டி வந்ததுக்கு அப்புறம் சில வேலைகள்லாம் பார்த்தாரு இல்லையா, இவரது ஆதரவாளர்களை தக்க வச்சுக்கிறது, இன்னமும் அந்த வார் ரூம் எல்லாம் செயல்படதா சொல்லப்படுது. ஸோ இது எல்லாமே இவங்களுக்கு உடன்பாடு இல்லை நயனா நாகேந்திரனுக்கு. அதுவும் இல்லாமல் இவர் மாதிரியான ஒரு அரசியல் அவர் முன்னெடுக்கவும் இல்லை. அவர் எல்லாரையும் அரவணைச்சு போற அரசியல் தான் அவர் செய்யறதா சொல்லப்படுது. ஸோ இந்த முன்னாள் மாநில தலைவர் இந்த அமித்ஷா வந்தபோது நடந்து கொண்ட விதம் இதெல்லாமே முகசுலிப்பு ஏற்படுத்திடுச்சு. இதெல்லாமே வேணும்னே நம்மளை டாமினேட் பண்றதுக்காக ஒரு பெரிய அவரது ஆதரவாளர் வட்டத்தை அழைச்சிட்டு வந்துட்டு கைதட்ட வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்காரு, அமித்ஷா கிட்ட இமேஜை காட்டுறங்கிற வழியில் பண்ணியிருக்காருன்னு பல கோபம். இதற்கு முன்னாடி அமித்ஷா கிட்ட இவரே புகார்லாம் வாசிச்சிருக்காரு. இப்போ இருக்க மாநில தலைவர் இவர் சரியில்லை, இது மாதிரி எல்லாம் பண்றாருங்கிறப்ப நீங்க பொறுமையா இருங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த 50ங்கிற நம்பர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர போயிட்டாரு. ஸோ அது எல்லாமே அதிமுக பிஜேபிக்குள்ள பிரச்சனையா போயிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. அவர்கிட்ட கேள்விகள் முன்வைக்கப்படுது. இது மாதிரி முன்னாள் மாநில தலைவர் சொல்றாரு, இது என்ன நினைக்கிறீங்க, எப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்கிறப்ப அவர் சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. இருக்கிற இடத்த தக்க வச்சதுக்காக சிலர் ஏதோ கருத்து சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லி அவர் முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுங்க அப்படிங்கிற மாதிரி நேரடியாவே அவரை தாக்குறாரு. இது பெரிய அளவுல ஒரு விவாதத்தை கிளப்பி வச்சிருக்கு. என்ன அதோட முடிஞ்சிட்டுனா அது அரசியல். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, ராமரை முன்னிறுத்தி ஜெயிக்கிற மாதிரி நாங்க எடப்பாடியாரை முன்னிறுத்தி அசுரர்களான திமுகவை வீழ்த்துவோம் அப்படிங்கிறாரு. என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க. அதிமுகவில் இருந்துட்டு திராவிட கழகத்தினுடைய பார்வை என்னன்னா, ராமரை முன்னிறுத்துறது இல்லை, ராவணனை முன்னிறுத்துறது தான் திராவிட கழகத்தினுடைய பார்வையா இருக்கும். ஆனா இவங்க ராம ஜெயந்தி மாதிரி ராவண ஜெயந்தி எல்லாம் கொண்டாடுன பின்னணி உடையவர்கள், திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க. அதனுடைய வழி வந்த ஒரு முன்னாள் அமைச்சர் ராமரை முன்னிறுத்தி எடப்பாடி மாதிரி ராமரை முன்னிறுத்தி ஜெயிப்போம் அப்படின்லாம் சொன்னது இப்ப பெரிய நகைப்புக்குரிய ஒன்னா மாறி இருக்கு, விமர்சனத்துக்குரிய ஒன்னாவும் மாறி இருக்கு. அதாவது பாஜக ஓட்டு வேணும், பாஜக வேண்டாம் அந்த மாதிரி கூட. ஆமா, அது இந்த கருத்து ஏன் இப்ப முருகன் தான் பிஜேபியை தூக்கி பிடிக்குது, இவர் ராமரை போய் பிடிக்கிறார். அப்ப இதனுடைய பின்னணி என்னங்கிறதுலாம் பேசப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம எடப்பாடியே என்ன சொன்னாருன்னா, அந்த ராமர் கோயில் கட்டினாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் எடப்பாடி அவர் செய்தியாளர் சந்திக்கிறார். அப்ப கூட்டணியில் இல்லாத சமயம் அப்ப அவர் ஒரு பதில் சொல்றாரு, பிஜேபி ராமர் கோயில் கட்டதுனால ஆட்சியை பிடிச்சலாம் நினைச்சா அது தப்பு, அப்படி பார்த்தா இங்க நாங்க ஆட்சியை பிடிச்சிருக்கலாமே,
எத்தனை இடத்துல வந்து கோவில் இருக்கு, கோவில் கட்டினாலும் மக்கள் வந்து ஆதரவு வழங்க மாட்டாங்க அப்படின்னு எடப்பாடியே ராமர் கோவிலுக்கு எதிரான கருத்துக்கள் தான் முன் வச்சிருந்தாரு. கடந்த காலத்துல ஜெயலலிதா கரசேவை கட்ட ஆட்கள்லாம் அனுப்புனாங்கன்னு சொல்லப்பட்டாலும் எடப்பாடியினுடைய கருத்து மாறி இருந்துச்சுன்னு பார்க்கப்பட்ட நேரத்துல ஆர்பி உதயகுமார் எடப்பாடியா ராமர் மாதிரி முன்னிறுத்துவோங்கிறது இப்போ பேசு பொருளா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம முன்னாள் தலைவரையும் அவரு சீண்டி இருக்காரு. சோ இப்ப கட்சிக்குள்ள ஒரு 2 விஷயம் பேசப்படுது பிஜேபிக்குள்ள. முதல் விஷயம், இப்போ இருக்கிற மாநில தலைவர் முன்னாள் மாநில தலைவர் ஒரே தடவை ஓரம் கட்டிடலாம், கட்சியை விட்டு நீக்கிடலாம், பெரிய தொல்லையா இருக்காருங்கிறது அவர் நினைக்கிறதாக ஒரு தகவல் சொல்லப்படுது. வெளிப்படையா ஒற்றுமை இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள வந்து ஒரு சுதந்திரமா செயல்பட விட மாட்டாரு அப்படின்ற ஒரு புகைச்சல் இருக்கு. ஏன்னா பல விதத்துல அழுத்தம் கொடுக்குறாரு. அது அப்படி தூக்குங்க, அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு முன்னாள் மாநில தலைவர் ஒரு பிளான்ல இருக்காரு. என்ன அப்படின்னா, இவர் வந்து ஆடுன காலும் பாடுன வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முன்னாள் மாநில தலைவர் மீடியா கிட்ட பேசி பல விஷயங்கள் சர்ச்சையை பத்த வச்சுட்டே இருந்து பழக்கப்பட்டவர். அவரே சொல்ற மாதிரி இட்லி சாப்பிட்டு அம்மா அப்பா பார்த்துட்டு ஆடு மாடை பார்த்துட்டு இருந்தா அவரால் முடியாது. ஸோ அதனாலதான் மறுபடியும் உள்ள வந்து ஒரு ஆட்டத்தை கலைச்சு விட்டுருக்காரு. அவருடைய நோக்கம் என்னன்னா, நீங்க அவர் வந்து பிஜேபி மாநில தலைவரா பதவி விலகிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்துலாம் சொல்லியிருந்தாரு. நான் இங்கே தானே அனுப்பேன், இங்கே தான் சுத்திட்டு இருப்பேன், நீங்க எங்க வராலும் என்ன பார்க்கலாம், எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னாரு. அதுக்கடுத்து அவருக்கு வந்து தேசிய தலைவராக பொறுப்பு தர போறாங்க, அதெல்லாம் பேசப்பட்டுச்சு. அதற்கான வாய்ப்புகளும் இல்லை அப்படின்னு சில தகவல் சொல்லப்படுற நேரத்துல தான் முன்னாள் மாநில தலைவர் ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. தூக்குறதுனா தூக்குங்க, நீங்க நானா வெளில போனா அது வேற மாதிரி இருக்கும், நீங்க தூக்குனீங்கன்னா என்னோட சப்போர்ட் அமித்ஷா கிட்ட காமிச்சிட்டேன், எனக்கு எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. அந்த அடிப்படையில் நான் தமிழ்நாட்டில் தனி கட்சி தொடங்கிட்டு போறேன், எனக்கு வந்து இங்க பேஸ் இருக்கு, நான் வந்து சென்ட்ரல் பாலிடிக்ஸ் என்னால பண்ண முடியாது, நான் போய் வட மாநிலத்தில் அரசியல் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லியிருக்கதா சொல்லப்படுது. இவரும் அதுக்காக காத்துட்டு இருக்காரா, நயினார் நாகேந்திரனும் அதுக்கான வேலைகளை செய்யறாருன்னு சொல்லப்படுது. இவரை பொறுத்த வரைக்கும் முன்னாள் மாநில தலைவர் ஏற்கனவே வந்து விஜய் கூட ஒரு தொடர்பில் இருக்காருன்னு சொல்லப்படுது, சீமான் கூட பேசிட்டு இருக்காருன்னு சொல்லப்படுது. ஸோ இது எல்லாமே கூட்டி கழிச்சு பேசப்படுது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்காரு முன்னாள் மாநில தலைவருக்கு. அவரது ஆதரவாளர் மிளகாய் பொடி வெங்கடேசன், அவரு வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டவர், பார்த்தாரு இல்லையா, சமயத்துல சர்ச்சையாயிடுச்சு, டேக் எல்லாம் பண்ணி விட்டு இருந்தாரு. சோ அவரை கட்சியை விட்டு டக்குன்னு நீக்கிட்டாரு. என்ன காரணம் சொல்றாருன்னா, கட்சியோட வழக்கமான இதுதான், கட்சியினுடைய பேருக்கு குந்த வச்சனால நீக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பின்னணியில எப்படா ஒரு தூக்கலாம் அப்படின்னு காத்திருந்தா சொல்லப்படுது. ஏன்னா முன்னாள் மாநில தலைவருடைய தீவிர ஆதரவாளராக அறியப்படுறவர். அதுவும் இல்லாம கட்ட பஞ்சாயத்து, செம்மர கடத்தல், இந்த மாதிரி பல வழக்குகள் ஒரு பின்னாடி இருக்கு. போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இப்ப புழல்ல வச்சிருக்கு தமிழக போலீஸ். சோ இந்த நேரத்துல நயினார் நாகேந்திரன் இந்த முடிவை எடுத்தது வந்து இவருக்கு நேரடியான பதில் வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு அவரு, நாளைக்கு நீங்க, அந்த மாதிரி சிம்பாலிக்கா புரிஞ்சுக்கலாம். ஆமா. இப்ப இன்னொரு பக்கம் இதுக்கு பின்னாடி ஏதோ ஆபரேஷன் போற மாதிரி ஏதோ சொல்றாங்களே, ஏதோ ஒரு ஆபரேஷனை கட்டமைச்சிருக்காங்க, அது மாதிரிலாம் நிறைய கொளுத்தி போடுறாங்க. ஆமாடுக்கு இந்த நீங்க சொன்ன மாதிரி ஆபரேஷன் முன்னாள் மலை, அதுதான் ஆபரேஷனா இருக்கு, ஆபரேஷன் மலை அப்படிதான் ஆபரேஷனா இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரை வந்து ஓரங்கட்டுறதுக்கு எடப்பாடியும் நயினார் நாகேந்திரனும் ஓரணியில திரண்டுட்டாங்க. இவங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்காங்க. அவர் பேச்சை எடப்பாடி புறக்கணிக்கிறாரு. அவருக்கு அந்த அளவுக்கு கட்சிக்குள்ள முக்கியத்துவம் தரக்கூடாது அப்படிங்கறத நயினாருடைய வாய்மொழி உத்தரவா இருக்குன்னு சொல்லிட்டு மீண்டும் அவர் இருக்காரு அப்படின்லாம் சொல்லப்படுது. இதுல வந்து அவரை ஓரங்கட்டணும் அல்லது கட்சியை விட்டு நீக்கணும் அப்படிங்கறத நயினார் நாகேந்திரனுடைய மிகப்பெரிய ஒரு வேலை திட்டமா இருக்கிறதா சொல்லப்படுது. இதைத்தான் எடப்பாடி விரும்புறாரு. இன்னும் சொல்ல போனா தேசிய லெவல்ல எதுவும் பொறுப்பு கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்துங்க, ஆனா அந்த பொறுப்பு வச்சுட்டு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா எடப்பாடியினுடைய அமித்ஷாக்கு வச்ச ஒரு கோரிக்கையா சொல்லப்படுது. என்னன்னா, தேர்தல் பொறுப்பாளராக கொடுக்காதீங்க, எங்க கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அவரை போடாதீங்க அப்படின்னு தான் எடப்பாடி மீண்டும் மீண்டும் அமித்ஷா கிட்ட வலியுறுத்திட்டதா சொல்லப்படுது. சோ இது எல்லாமே அவர் ஓரங்கட்டுறது, முழுக்க அரசியலிருந்து ஓரங்கட்டுறதா பார்க்கப்படுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஓரங்கட்டுங்க, அதைத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், நான் வந்து வேற ஃபார்ம்ல உள்ள வரேன் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு சொல்லப்படுது. கட்சி ஆரம்பிச்சா என்னவா ஆரம்பிப்பாரு? ஏன்னா ஒரு ஆரம்பத்துல விவசாயியா தான் உள்ள என்ட்ரி ஆனாரு. சோ விவசாயிகளுக்கான ஒரு கட்சியா இருக்குமா, அல்லது முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான கட்சியா இருக்குமா, அல்லது பிஜேபிக்கான கட்சியா இருக்குமான்னு தெரியல. மக்களுக்கான கட்சியை முதல்ல இருக்கணும், அது அதுக்கப்புறம் தான் அது என்னன்னு தெரியும். பாப்போம், நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இவ்வளவு கால்குலேஷன்ஸ் வந்து பின்னாடி போயிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல திமுக கூட்டணியிலே ஏற்கனவே பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஓரளவு கூட்டணி தக்க வச்சுக்கிறாங்க, இருந்தாலும் அந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து தொடர்ந்து குடைச்சல் கொடுக்குறது திமுக ஒரு பெரிய பிரச்சனை தான். அதே மாதிரி இங்கேயும் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு, தலைமையிலே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிற சமயத்துல இந்த கூட்டணி மீண்டும் அவர் வந்து உடைப்பாரா, இல்ல அமித்ஷாவின் ஆணைக்கணுங்க அமித்ஷாவோட மேற்பார்வையில எடப்பாடியோட தலைமையில அந்த கூட்டணி தொடர்ந்து போகுமா அப்படின்றத பார்க்கலாம்.
அதே மாதிரி நம்ம அந்த விஷயத்தை பேசாமலும் இருக்க முடியல, பேசவும் முடியலங்கிற மாதிரி பாமக பிரச்சனை ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. என்னன்னா அப்பாவா மகனாங்கிறது அவரு நாளுக்கு நாள் ராமதாஸ் ஸ்டாண்டை மாத்திட்டே இருக்காரு. ஒரு இடத்துல வெயிட் பண்ணு, உனக்கு இல்லாம நான் யாருக்கு தர போறேன், உனக்கு நானே முடிசூட்டு விழா நடத்துவெல்லாம் சொன்னவர் இப்ப இறுதி மூச்சு வரை நானே இந்த பொறுப்புல இருப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இது கட்சிக்குள்ள ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திருக்கு. அதே மாதிரி அன்புமணி வந்து ஒரு நடைபயணத்துக்கான ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காரு. அவங்க தரப்புல அந்த போஸ்ட் வெளியே, அதுவும் ராமதாஸோட பர்த்டே அன்னைக்கு நடைபயணம் ஸ்டார்ட் பண்றாரு. அதுல ராமதாசனுடைய புகைப்படமே இல்லாம இருக்கு. அதுல என்னன்னா ஒரு பக்கம் அந்த கட்சியினுடைய சின்னமான மாம்பழம் இருக்கு, அதுல இவர் நடந்து போற மாதிரி இருக்கு அன்புமணி. அதுல ராமதாஸ் எங்க கட்சியோட நிறுவனர் போட்டோவே இல்ல அப்படின்லாம் மிகப்பெரிய அளவுல அது ஒரு சர்ச்சையா மாறிட்டு இருக்கு. குறிப்பா வடிவேல் ராவணன் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தார், இருக்காரா இருந்தாரா உண்மையில கிட்னாப் பண்ணிட்டாங்களா, ஒரு 100 ரூபாய் பவுண்டி சொல்லிட்டு இருக்கு, 100 ரூபாய் கொடுக்கறாரு இல்லையா. ராமதாஸ் வந்து பேட்டியில சொன்னார், இவர் வந்து கடத்திட்டாங்க அல்லது ஹோட்டல்ல வச்சு இவங்க சரக்கு ஊத்திட்டு இருக்காங்கன்னு. எப்பேற்பட்ட ஒரு கட்சி, மதுவிலக்குக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்த கட்சி இப்படி ஒரு ஸ்டாண்ட் அதனுடைய நிறுவனரே சொல்றாருன்னா அது எந்த அளவுக்கு நீர்த்து போயிடுச்சு அப்படின்னு தான் பார்க்க முடிஞ்சுச்சு. சோ அவர் வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிறப்ப ராவணன் என்ன பண்றாரு, எங்க இருக்காருன்னு பார்த்தா அடுத்த நாள் அன்புமணியோட பக்கத்துல மேடையில உட்கார்ந்துருக்காரு. இவருக்காக சண்டை போட்டு திலகபாமாவோட கடுமையான வார்த்தை முதல் ஈடுபட்டவர் தான் வடிவேல் ராவணன். ஒரே எப்படி 2-3 நாள்ல இப்படி தலைகீழ மாறிட்டாருங்கிறது தெரியல. ராமதாஸ் சொல்றாரு, வீட்டுக்கு பின்னாடியே தைலாபுரம் தோட்டத்துக்கு பின்னாடியே ரூம் அமைச்சு கொடுத்துருக்கேன், கதவு ரெடி பண்ணுன்னு சொன்னாரு, அதெல்லாம் ரெடி பண்ணி தான் கொடுத்தோம். கடைசி நேரத்துல அவர் ஆள் எங்க போனாருன்னே தெரியல, கண்டுபிடிச்சு கொடுத்தா 100 ரூபாய் கொடுப்போம்லாம் சொல்லி கலாச்சிருந்தாரு. சோ இப்ப அவர் தரப்புல ஒரு வீடியோ வெளியா இருக்கு, வடிவேல் ராவணன் தரப்புல. அவர் நேரடியா பேசல, ரொம்ப டாக்டிக்கா ஹேண்டில் பண்ணிருக்காரு. அவர் என்ன பண்றாரு, எங்க ஒரு டீ கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்க மாதிரி அந்த வீடியோ வெளியாகுது. அந்த வீடியோல அவர் சொல்றாரு, நம்ம எங்கப்பா 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் போயிருக்கோம், நம்ம வந்து பெரியாரு அம்பேத்கரை பின்பற்றினவங்க, நம்ம எளிமையான பின்னணியில இருந்து வந்தவங்க தான், நமக்கு வந்து அதிகபட்சம் இந்த டீ கடை தான் அரசியல், கடைசி வரை கட்சிக்காக உழைக்க போறோம் அப்படின்னு இயல்பா பேசுற மாதிரியான ஒரு உரையாடல் மூலமா ராமதாஸுக்கு நேரடியாக பதில் கொடுத்திருக்காரு அந்த வீடியோல. அது கட்சிக்குள்ள ஒவ்வொரு நாளும் புது புகைச்சல். இப்ப வடிவேல் ராவணனை நீக்க போறதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதற்கு பதிலாக புதுசா ஒரு இளைஞரை ராமதாஸ் போட போறாரு அப்படின்னு. ஆனா இவர் யாரை போட்டாலும் இவர் தூக்கிடுறாரு, இவர் போடுறவங்களை அவர் தூக்கிடுறாருங்கிற வகையில கட்சி நிர்வாகிகள் எந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறதே தெரியாம திணறிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு கட்சியை வந்து அன்புமணி கைப்பற்றி விட்டார் அப்படிங்கறதான் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. ஆனாலும் ராமதாஸ்க்கு உரிய மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் கட்சிக்குள்ள ஒரு புகைச்சலா கிளப்பிக்கிட்டே இருக்கு. கட்சியை கைப்பற்றிட்டாரு, கட்சி நிர்வாகிகள்லாம் ஒரு பக்கம் அன்புமணி பின்னாடி நின்னாலும் அந்த சமுதாய மக்களோட பார்வை என்னன்னு இருக்குல்ல, அதுதான் அவங்க பேசே. நிர்வாகிகள் ஒரு பக்கம் கட்சி கூட்டு போடலாம், அதையும் தாண்டி சமுதாய மக்கள் தானே பெருசா அங்க இருக்காங்க, அவங்களோட ஆதரவு இன்னும் வெளிப்படையா தெரியல. ஸோ பல குழப்பங்கள் இருக்கு. அதுல மூத்த நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள்லாம் ராமதாஸ் பின்னாடி நிக்கிறாங்க, இளைஞர்கள் எல்லாம் அன்புமணி பக்கம் நிக்கிறாங்க. இந்த குழப்பம் தொடர்ந்து நீடிச்சது. நிர்வாகிகள் கூட யாரையும் காணுமே, இப்ப ராமதாஸ் பக்கம் ஜி.கே. மணி தான் இருப்பாரு. அவரும் பிரஸ் மீட்ல எல்லாம் வந்து வன்னியர் சங்கத்தை சேர்ந்த மூத்த தலைவர் இருப்பாங்க, இன்னமும் அவருக்கு தான் ஆதரவு இருக்காங்க. அதுல பாமகவில இருந்து ஒரு குரூப் வந்து அதிமுகவினுடைய சண்முகம் இருக்காரு இல்லையா, சி.வி. சண்முகம், அவர் தலைமையில போய் இணைஞ்சிட்டாங்க. பிரச்சனையே வேண்டாம்ப்பா அப்படின்னு. இல்ல இது எதிர்பார்த்ததான். என்ன எதிர்பார்த்தது அப்படின்னா, ஒண்ணு பாஜக பக்கம் போவாங்க, இல்லைன்னா விஜயோட கட்சிக்கு போவாங்கன்னு எதிர்பார்த்தது. ஆனா அதிமுக பக்கம் சில பேர் வந்துட்டாங்க. வரக்கூடிய நாட்கள் இன்னும் அந்த குழப்பம் இருந்தது அப்படின்னா பல்வேறு கட்சிகளுக்கு உடைந்து போலாம் நிர்வாகிகள். ஏற்கனவே வெளிநாட்டு நிர்வாகிகள் அதிமுக வந்துட்டாங்க. இப்ப இதுல என்ன கேள்வி எழுதுன்னா, பாமக அதிமுகவோட கூட்டணி அமைக்கணுங்குது. இந்த நேரத்துல இப்படி ஒரு பரிமாற்றத்தை விரும்புவாங்களா? அங்க இருந்து இங்க ஒரு குறிப்பிட்ட நிர்வாகிகள் அல்லது அன்புமணி அதை விரும்ப மாட்டார். அன்புமணி வந்து அதிமுக கூட்டணி வேறான்னு சொல்றாரு. ஆனா இப்போ பாஜக கூட்டணி வச்சா அதிமுக கூட்டணி வச்ச மாதிரி தான். அது வந்து பின்னாட்கள் தான் தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. ஆனா அன்புமணி பார்வையில மீண்டும் வந்து பாஜக தான் என்னன்னு சொல்லிட்டு ஒரு பார்வையில போயிட்டு இருக்காரு. அதுதான் அவர் தான் கட்சி கண்ட்ரோல் எடுத்ததுக்கு அப்புறம் கட்சியும் அதே வேலை தான் பயணிக்கும்னு சொல்றாங்க. இப்போ ஆனா அதிமுகவுக்கு இப்படி போறதுங்கிறது பாமக சேர்ந்தவங்களுக்கு ஒரு நெருடல் தானே கொடுக்கும். இப்படி இருந்தாலும் ஒரு நெருடல் பெருசா தான் இருக்கும். அதிமுகவுக்கும் பாமக கூட்டணி தேவைப்படும். ஏன்னா போன தேர்தலில் சேலம்ல பார்க்கும்போது அதிமுக சேலத்தில் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருந்ததுக்கு முக்கிய காரணம் அந்த சமுதாய மக்கள் தான். பாமக கூட்டணி வச்சாங்க, அங்கேயும் பாமக ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. அதே மாதிரி அதிமுக ஸ்ட்ராங்கா இருந்ததாங்க. அந்த கால்குலேஷன்ல பார்க்கும்போது அதிமுகவுக்கு பாமக தேவைப்படும். ஆனா பாமகவில் பொறுத்தளவுல ராமதாஸோட ஆசை அதிமுக இருந்திருக்கு முன்னாடி. இப்போ அன்புமணி வந்து பாஜக பக்கம் நிற்கிறதுனால ஒருவேளை வந்து பாஜக கூட்டணியில் பாமக அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த கட்ட மூவ் எப்படி இருக்க போகுது, அதிமுகவோட எப்படி பேச்சுவார்த்தை பண்ண போறாங்க, இந்த ட்ரையாங்கிளே வந்து ஒரு குழப்பமான ட்ரையாங்கிள் தான் சொல்லணும். இப்போ ஒரு மிக முக்கியமான பிரச்சனை பத்தி நம்ம பேச போகிறோம். அரசியல்லாம் கடந்து எல்லாத்தோட கவனமும் இதில் இருக்கணும், இந்த பிரச்சனைக்கு இப்போ ஒரு முடிவு வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தீவிரம் கொண்டது அந்த பிரச்சனை. இப்போ யூஸ்வலாக வந்து சமீப நாட்கள் அதிகமாக பேசப்பட்டது என்ன அப்படின்னா, அந்த கூட்ட நெரிசல் சம்பவம் இருக்கு இல்லையா. கூட்ட நெரிசலில் பெங்களூரில் பார்த்தோம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம கூட கும்பமேளாவில் பார்த்தோம் எப்படிலாம் யூபி அரசாங்கம் வந்து கொஞ்சம் இது மாதிரி ஒரு மோசடி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதில் பார்த்தோம் இல்லையா. அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட மரணங்கள்லாம் மறைச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு
நிகழ்வு, ஒரு அதிர்ச்சிக்கூடிய சம்பவம் இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, மும்பையில் நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக எல்லா மெட்ரோ சிட்டிஸ்லையும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஆனால் மும்பையில் வந்து அதிக அளவு நடந்துட்டு இருக்குது. மும்பை நம்ம ட்ரெயின் பார்த்துருக்கோம், லோக்கல் ட்ரெயின் பார்த்துருக்கோம் இல்லையா, எப்போவுமே அது ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 70 லட்சம் பயணிகள் அதில் பயணம் பண்ணுறாங்க போல. அந்த அளவுக்கு மும்பையில் மட்டுமே அந்த லோக்கல் ட்ரெயின்ஸில் வந்து கூட்டம் வந்து நிரம்பி வலியும். இப்போ ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜனவரி 2014 டு மே 2025 இந்த மே வரைக்கும் ஒரு 11 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இந்த மும்பை ரயில்வேயில் மட்டும் 30,000 பேர் இறந்து போயிருக்காங்க. 30,000 பேர் இறந்து போயிருக்காங்க. அது பல காரணங்கள் சொல்கிறாங்க. என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, முதல் காரணம் வந்து ஓவர் க்ரௌடிங் தான். எல்லா ட்ரெயின்லையும் ஓவர் க்ரௌட் ஆகுது. அதுவும் குறிப்பாக பீகாஸில் வந்து எல்லா அலுவலகம் போகிற டைமில் அந்த அளவுக்கு க்ரௌட் ஆகுது. ஸ்டேஷனில் கூட நிற்க முடியாது. நம்ம நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருப்போம், அந்தளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். ட்ரெயினில் ஏறும்போது கூட தள்ளு முள்ளு. அந்த கூட்ட நெரிசல் காரணமாக, ஓவர் க்ரௌட் காரணமாக நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இது ஒரு காரணம். அந்த உள்ளே நிற்க முடியாமல் அந்த ட்ரெயினுக்கும் பிளாட்ஃபார்முக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும்ல, அந்த கேப்புக்குள்ளே சில பேர் விழுந்திருக்காங்க. அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் தொங்கிக்கிட்டே போவாங்க இல்லையா, ட்ரெயின் அந்த அளவுக்கு வசதி இல்லை, அந்த அளவுக்கு ட்ரெயின் நம்பர்ஸ் இல்லை, அந்த அளவுக்கு ட்ரெயின் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. அப்படின்றதுனால எல்லாருமே ஒரே ட்ரெயினில் ஏறும்போது அதில் தொங்கிக்கிட்டே போவாங்கள்ல, தொங்கிக்கிட்டே போகிறவங்க சைடில் அந்த கரண்ட் போல்லாம் இருக்கும், கம்பம், அந்த கம்பத்தில் இடித்து விழுந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்காங்க. அப்புறம் கரண்ட் ஷாக் பட்டு இறந்து போயிருக்காங்க. அப்புறம் இந்த ட்ரெயின் ட்ராக் கிராஸ் பண்ணுவாங்கள்ல, அதனால நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இப்படி அந்த இறப்பு எண்ணிக்கை எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 30,000 பேர் இறந்துருக்காங்க இந்த ஒரு இதில் மட்டும். அவ பார்க்கும்போது இது எல்லா அரசாங்கத்தையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. காங்கிரஸும் இருந்திருக்காங்க, பாஜகவும் இருந்திருக்காங்க. அதையும் தாண்டி இந்த பிரச்சனை எதற்காக கவனம் இல்லாமல் போனது அப்படின்ற கேள்வி இருந்திருக்கு. ஏன்னா செத்தது ஃபுல்லா சாமானியர் தானே, பிரபலமோ அல்லது பெரிய ஒரு அரசியல்வாதி இறந்திருந்தா அது கவனம் வந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கவனம் வைக்கக்கூடிய பிரச்சனை கவனம் வைக்காமையே தொடர்ந்து இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இப்போ இந்த ஒரு ரிப்போர்ட் வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ கொஞ்சம் அலர்ட் ஆயிருக்காங்க போல. நான் ஏற்கனவே மும்பையில் வந்து மெட்ரோ கட்டுமானம் இன்னும் கொஞ்சம் தீவிரம் அடையாமல் இருந்திருக்கு. ஏன்னா மெட்ரோ ட்ரெயின் வந்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட்டம் குறையும்னு சொல்லிட்டு பேசப்பட்ட சமயத்தில் இனி வரும் காலங்களில் மெட்ரோ ட்ரெயின் கட்டுமானம் வந்து கொஞ்சம் விரைவுபடுத்தப்படும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கோரிக்கை, அதாவது மக்களோட கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா, ட்ரெயினோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும், அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் அதிகப்படுத்தணும்னா சொல்றாங்க. அதுக்கான பாசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் இருக்கக்கூடிய ஒரே தீர்வு என்ன அப்படின்னா, இனிமேலும் இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிகழ்வு நடக்காம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு ரயில்வே துறையும் இருக்கு, மகாராஷ்டிரா அரசாங்கத்திலையும் இருக்குன்னு தான் சொல்லணும். ஆமாம், அப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதியாக இப்படி இல்லாமல் நடக்கும் அப்படின்னு வந்திருக்கோம். அந்த ஒரு சம்பவம் என்ன எங்கே நடந்திருக்குன்னா, சென்னை அரும்பாக்கத்தில். ஆமாம், அரும்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு வழக்கு வருது. என்ன வழக்குன்னு விசாரிக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு 35 வயது உள்ள ஒரு பெண் வசிச்சுட்டு இருக்காங்க. அதற்கு கீழே வாடகைக்கு போறாரு ஒரு இளைஞர். அவரு அந்த பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டு கொஞ்ச நாள்ல பழகிருக்காங்க. அப்புறம் லவ் ஆயிடுச்சு. லவ் ஆனதுக்கப்புறம் அந்த பெண்ணை வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அந்த பெண் வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதை எடுத்து அப்படியே இருக்குது. அப்புறம் ஒரு கடத்துல அந்த இளைஞர் உள்ள புகுந்து அந்த பெண்ணை தாக்கியிருக்காரு, வீடு புகுந்து. ஸோ இதுதான் கேஸா இங்க வந்திருக்கு. லவ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அந்த பெண்ணுன்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அப்ப என்ன விசாரிச்சா, அவருக்கு 2 பேரும் லவ் பண்ணதெல்லாம் உண்மைதான். அந்த பையன் வீட்டுல வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றது ரெடி பண்ணிட்டாங்க. அதனால இவருக்கு தாங்க முடியல. போலீஸ் அடிக்கிறப்ப இல்ல எனக்கு அந்த பொண்ணை மறக்க முடியல, நான் வந்து இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ரொம்ப புலம்பிருக்காரு, போலீஸ் கிட்ட கதறி இருக்காரு. அந்த பெண்ணு ஏன் அவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியல அப்படின்னா, அந்த பெண்ணுடைய வீட்டுக்காரு ஒத்துக்கல. இதுதான் கதை. அதாவது அந்த இன்னொருத்தருடைய மனைவியை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு தான் அந்த பையன் தொடர்ந்து போராடி வீட்டுக்குள்ள பூந்து அடிச்சு போலீஸ்காரர்கிட்ட போய் வம்பளத்து எல்லா வேலையும் பார்த்துருக்காப்புல அந்த இளைஞர். இப்போ போலீஸ்காரங்க என்ன பால் ஊட்டி உட்கார வைப்பாங்களா? இதெல்லாம் என்ன கொடுமை. அந்த பெண்ணு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பழகினாங்க, ஆமா உண்மைதான், எல்லாம் சரிதான். ஒரு கட்டத்துல வீட்டுக்காரர் கண்டிச்சாரு, அதுக்கப்புறம் இது தப்புன்னு தெரிஞ்சு நான் விலகிட்டேன். ஆனாலும் அந்த பையன் விட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை எல்லாம் இருக்கு. ஏதோ ஒரு நேரத்துல மனிதர்கள் தடுமாறுறது சகஜம்தான். அதையே காரணமா வச்சுக்கிட்டு அவங்களை போட்டு மிரட்டுறது, டார்ச்சர் பண்றதுல எந்த வகையில் ஏத்துக்க முடியும்? பிடிக்கிற வரைக்கும் தான் எல்லா உறவும், வேண்டாங்கிற பட்சத்தில் விலகி போறதுதான் நாகரிகம் அப்படிங்கிறதான் எழுதப்படாத ஒரு விதி. அது அந்த இளைஞர் புரிஞ்சுக்கணும். இப்ப புழல் ஜெயில உட்கார்ந்துருக்காரு, தேவையாதெல்லாம். ஓகே, இன்னைக்கு நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் பத்தி நம்ம பேசணும், தொடர்ந்து பேசலாம். நன்றி அழகு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.